கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றா, என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே. ஹல்லேலூயா. ஓகே, நடிவாங்க. புது சேர் போடாதீங்க, இடம் ரொம்ப இருக்கு, எவ்வளவு பேர் வேணாலும் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் நல்லவர். இது ஒரு கடைசி கால எழுப்புதல் காலம். உங்க எல்லாருக்கும் தெரியுது, நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அந்தந்த தேசத்துக்கு ஏற்றது போல, ஜனங்களுக்கு ஏற்றது போல கர்த்தர் தேவ மனிதர்களை அந்தந்த காலகட்டத்தில் தேவன் எழுப்பினார். அப்பப்போ அந்தந்த நாட்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்படுகிறதற்காக மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் தொட்டார். அவர் மூலியமா ஒரு மறுமலர்ச்சியை எழுப்புதலை தேவன் தந்தார். அவர் மூலியமா தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளிப்பட்டதுனால தான் ப்ராட்டஸ்டன்ட். அதை கர்த்தர் அந்த தேவ மனிதனை அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் ஒரு ஜான் வெஸ்லியை கர்த்தர் கரத்தில் எடுத்தார். அவர் பரிசுத்தத்துக்காக கெஞ்சி காடுகளுக்குள்ள போய் ஜெபம் பண்ணினது நிமித்தம் ஜான் வெஸ்லி மூலியமா ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜான் நாக்ஸை தொட்டார். 7 வருஷம் தொடர் ஜெபம். Give me soul, otherwise take my soul. ஒன்னு ஆத்மா தாங்க, இல்லைன்னா ஏன் ஆத்மாவை எடுத்துருங்க. 7 வருஷம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெரிய அசைவை செவிந்தியர் மத்தியில் கர்த்தர் கொடுத்தார். அதற்கு பின்பாக இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதன் அல்ல, வாலிப பையன், 12 வயசு பையன் ஆவியானவர் தொட்டார். அவருடைய தொடர் ஜெபம் போராட்டம் தொடர்ந்து 7 வருஷம் ஜெபிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் மாத்துறார். Change me, O Lord. Bend me, O Lord. Use me, O Lord. தேசம் அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னாரு. ஆண்டவர் சொன்னார், Change you, change me. ஒன்ன மாத்து. அப்போ இந்த ஜெபம் இப்படி மாறிடுச்சு அவருக்கு. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். 10வது ஆண்டு ஜெபம் வேல்ஸ் தேசமே குலுங்கியது. சரித்திரம் இப்படி சொல்லுகிறது, வேல்ஸ் தேசத்தில் வந்த எழுப்புதல் திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் வந்ததுன்னு இருக்கு சரித்திரத்தில். இப்போ எந்த அளவுக்கு ஆவியானோருடைய ஒரு தாக்கம், இம்பேக்ட் ஆவியானோர் கொடுத்திருப்பார், அந்த அளவுக்கு இவான் ராபர்ட்ஸனுடைய ஜெபம். இந்த இவான் ராபர்ட்ஸனுடைய ஜெபம் வில்லியம் சைமோர் என்கிற ஒரு ஒற்றைக்கண் போதகர், அமெரிக்கா ஆப்பிரிக்கா கொலாபரேஷன்ல பிறந்தவர். அம்மா ஆப்பிரிக்கன், அப்பா அமெரிக்கர். கருப்பினத்தை சேர்ந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த 2 பேருக்கு பிறந்த பிள்ளை வில்லியம் சைமோர். ஒற்றைக்கண் போதகர். இவான் ராபர்ட்ஸை பார்க்கணும். இவான் ராபர்ட்ஸின் ஜெபம், அவருடைய ஊழியம், அவருடைய ஆவியானவர் நடத்தின விதத்தின் தாக்கம். அவர் அப்படி ஜெபிச்சார். எத்தனை வருஷம் தெரியுமா? 14 வருஷம், 14 long years. 5 நிமிஷம் மைக் எனக்கு வேணுங்கிறதுக்காகவே ஜெபம் பண்ணார். ஆவியானவரை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் தாங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையா மைக் கேட்டார். அவருடைய திருச்சபையிலே கடைசியில் கிடைச்சது. அவர் பேசின 10 நிமிட பிரசங்கம் உலகத்தையே அசைத்தது. பெந்தைக்கோஸ்தே திருச்சபைகளின் ஒரு பெரிய மாற்றமே
1904. அதுக்கப்புறம் தான் ஏஜி சர்ச், அதுக்கப்புறம் தான் சர்ச் ஆஃப் காட், அதுக்கப்புறம் தான் அத்தனை பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை கர்த்தர் எழுப்பினார். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஜோனத்தான் கோஃபோர்த்தை வடச்சீனாவுக்கு கர்த்தர் ஒரு ஜெர்மன் மிஷினரி அனுப்பி நம்முடைய இந்தியாவுக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க, எண்ணிலடங்கா கர்த்தருடைய தாசர்களை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேவன் அனுப்பி கர்த்தர் ஊழியத்தில் எழுப்புதல்ல ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்க கர்த்தர் பயன்படுத்தினார். ஆனால் இந்த காலகட்டம் அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்தில் யாரையாவது ஒரு ஆளை கிடையவே கிடையாது. அப்பப்போ ஒரு ஆளை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார், அந்த இம்பேக்ட் அடுத்த ஆளுக்குள்ள பாஞ்சது. இப்படிதான் இருந்தது. இப்போ மிஷினரிகள் எல்லாம் அப்படியே நின்று போனார்கள். ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இருந்தவங்களாம் நின்றுட்டாங்க. இங்கிருந்து இப்போ மிஷினரி போக ஆரம்பிச்சாச்சு. இங்கிருந்து கர்த்தர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிருந்து பரிசுத்தவான்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. தேவ மனிதர்களை கர்த்தர் உண்டாக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்தியாவில் நீங்கள் பெரிய ஸ்தாபனம்னு சொல்கிற எல்லா ஸ்தாபனங்களையும் நீங்கள் போய் பார்த்தா நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும், அதுவும் நம்ம சவுத் சைட் பீப்புளாக தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய கிரியைகளை கர்த்தர் செய்கிறதுக்கு தேவன் பெரிய எழுப்புதலோட தீவிரமாக கிரியை செஞ்சிட்ருக்கிறார். அதுக்காகத்தான் அங்கங்கே அப்பப்போ கூட்டத்தெல்லாம் கர்த்தர் நடத்தி திருச்சபைக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஒரு ஆளை வச்சு எழுப்புதல் இல்லை, ஒன் டே ஆர்மி ஷோ இல்லை, ஒன் மேன் ஆர்மி ஷோ இல்லை. எல்லாரும் சேரணும், இணையணும். ஒருவனாய் விழுந்தா ஒண்டியா விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனா படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா, முப்பரினோள் அறுபடா. ஒரு ஆளை வச்செல்லாம் எழுப்புதல் இந்த வருஷம் அந்த கடைசி காலத்தில் கர்த்தர் செய்ய போறதில்லை. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா முடிஞ்ச உடனே கர்த்தர் கேட்குற, யூதா அங்க ஜனங்கள் கேட்குறாங்க, யார் யுத்தத்துக்கு முன்னாடி போன ஆண்டவரே? கர்த்தருடைய சத்தம் கேட்குது, யூதா புறப்பட கடவன். உடனே யூதா போகல. சிமியோனை கூப்பிட்டு, என் பங்கு விதத்துக்கு உன் பங்கு விதத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போவோம், நம்ம சேர்ந்து போய் யுத்தம் பண்ணுவோம்ப்பா, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவா. உடனே கர்த்தர் சத்தம் வந்துட்டேன்னு புறப்படலை யூதா. சிமியோனை கூப்பிட்டுட்டு 2 பேரும் போனாங்க. ஜாயின் டுகெதர். 2 பேர் ஒருமித்து போனால் பலன் உண்டாகும். 2 பேர் சேர்ந்திருந்தால் அது நல்லது. ஒருவன் விழுந்தான் இன்னொருவன் தூக்கி விடுவான். 2 பேர், ஒருவன் 1000 2 பேர் 10,000 துரத்துவீர்கள். 2 பேர் இணையும் போது சத்துருவை எதிர்க்க பலனை கர்த்தர் தருகிறார். இணைஞ்சாத்தான். ஆனா பிசாசுக்கு நல்லா தெரியும் நம்மளை சேரவே விட மாட்டான். ஊழியங்களுக்கு விரோதம், சபைகளுக்குள்ள போட்டி, விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒன்னஸ், ஐக்கியம். பிசாசு பாருங்க, எங்க பார்த்தாலும் எதையாவது ஒரு கலையை விதைத்து விட்டு போறான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. விதைக்கிறவனுடைய உண்மையில சொல்றாரு. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், இப்போ பேசிட்டு இருக்கும் போது சீஷர்கள் கேட்கிறார், எப்போ களை முளைச்சது ஆண்டவரே? எப்போ களை முளைச்சது? பிசாசு எப்போ களையை விதைச்சிட்டு போனா? நித்திர மயக்கமா இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்போதான் பிசாசு வந்து விதைச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு சபையும் குடும்பங்களும் விழிக்காத பட்சத்தில், இந்த நித்திரையை விட்டு வெளியே வராத பட்சத்தில் பிசாசு அவன் வேலையை பார்த்துட்டே தான் இருக்கான். ரொம்ப தீவிரமா இருக்கிறான். அவன் அவ்வளவு தீவிரமா இருக்கிறான்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எவ்வளவு தீவிரமா வேலை பார்க்கணும். ஹலோ, இந்த பண்டிகை நாட்களில் ஒரு தீர்மானம் பண்ண போறோம். நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதை விட இனி அதிகமாக ஆண்டவருக்காக செய்யணும். இதுவரைக்கும் ஜெபித்ததை விட இனி அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்களாம், இனி சபைகள் வீடுகள் தோறும் உருவாகணும். இனி அதான் எழுப்புதல். எழுப்புதல் என்பது வீடுகள் தோறும் ஜெபம் நடக்கணும். ஒரு நாள் மாத்திரம் அல்ல. டிஎல் ஆஸ்பான் சொல்றது அதுதான். வாரத்தில் ஒரு நாள் புல்பீட் சண்டே ஆராதனையில் இருந்தால் போதும்.
மீதி 6 நாள் தெருவுக்கு வரட்டுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி ஊழியெல்லாம் சர்ச்சுக்குள்ள இல்லை, அவுட் சைடு. அதுக்கு நம்ம எல்லாரும் இணையணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஓரிடத்துல ஒரே இருதயத்தோட ஒரே சிந்தையோட கூடியிருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றிட்டார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் வெடித்து தேசத்தில் ஒரு பெரிய மறுரூப மாற்றம் பெந்தேகோஸ்தே நாட்களில் உண்டானது. இன்னைக்கு அந்த ஒரு மனதுக்காக தான் ஆண்டவர் ரொம்ப வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு தான் பிசாசு போராடிக்கிட்டே இருக்கிறான். அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம யோசிக்க கூட முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் தந்துருவா. அல்லேலூயா. பென்சகோலா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர்போர்ட் ரிவைவல் அதுக்கு பேர். ஏர்போர்ட் ப்ரவுன்ஸ்வில்ல அமெரிக்காவில் ஜான் ஹில் பேட்ரிக்ஸ்னு ஒரு பாஸ்டர், ஸ்டீவன் ஹில் என்கிற ஒரு சுவிசேஷகர், லிண்டன் கூலி என்கிற ஒரு வர்ஷிப் லீடர், 3 பேரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் என்கிற பாஸ்டர் சபையில் 2000 விசுவாசி. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு எம்டி, ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னாண்டவரே, சர்ச்சுக்கு போகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், காணிக்க வருது, ஏதோ சபையில் மக்கள் இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, திருப்தி இல்லாத ஒரு ஊழியத்தை பண்ணிகிட்டே இருக்கிறத அவருக்கு உணர்கிறார். உடனே ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் நினச்சி தீர்மானம், ஆண்டவரே நான் இப்போ ஒரு ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் ஒரு பின்மாரியை ஊற்றுகிற வரைக்கும் நான் விடாமல் ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இரவு 12லிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் ஆலயத்தில் போய் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். டெய்லி ஜெபம். அதில் அவர் சபையில் இருந்த டீக்கனாக இருந்த அவருடைய நண்பர் ஒரு நாள் இரவு இவர் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுறதை பார்த்தாரு. என்ன இவர் எந்த நேரத்தில் போகிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் சர்ச்சில் பின்னாடி உட்காந்து பார்த்தா ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் உட்காந்து புலம்புறார். ஏதாவது செஞ்சிருங்க, ஏதாவது பண்ணிருங்க. அப்போ அவருடைய நண்பர் பார்த்தார். 3 மணி ஜெபம் முடிஞ்ச உடனே, என்னப்பா? இல்லைப்பா, ஊழியத்தில் ஏதாவது நடக்கணும், ஏதாவது செய்யணும், கர்த்தர் கிரியை செய்யணும், ஏதாவது நடக்கணும். சரி, நானும் உன் கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். அவருடைய நண்பர் சேர்ந்தார். 2 பேரும் ஜெபிக்க ஆவியான கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஸ்டீஃபன் ஹில் என்கிற ஒரு விளையேற பெற்ற ஒரு சுவிசேஷகர், அவருக்கு டேட்டே கிடைக்காது, அவர் நண்பர் தான். இப்போ ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்துட்டு போன்னு சொன்னப்போ ஒரே ஒரு நாள் வந்து இறங்கினார். லிண்டன் கூலி வர்ஷிப் பண்ணுறாரு, ஜான் ஹில் பேட்ரிக்ஸ் ஜபத்தில் தாங்கி நிற்கிறாரு. ஸ்டீவன் ஹில் 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணுறாரு. இவங்களுடைய ஒரு ஒன்னஸை பாருங்க. சபையில் ஸ்டீவன் ஹில் பிரசங்கம் பண்ண 20வது நிமிடம் ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டார். ஊற்ற உடனே சபையில் விசுவாசிகள் ஏங்கி அழுகிறாங்க, மார்பிள் அடிக்கிறாங்க, சர்ச்சு முன்னாடி ஆல்டரில் வந்து விழுகிறாங்க, படிக்கட்டில் விழுந்து மோங்கப்புறம் விழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீவன் ஹில் பிரசங்கத்தை விட்டுட்டார். ஜெபம் பண்ணுவோம், ஏதோ பரிசுத்த ஆவியானவர் செய்கிறாரு, அவருக்கு போக்கிலே விட்டுருவோன்ட்டு 3 பேரும் ஒன்னஸ் ஒரு மனம் விட்டாங்க. சபையே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டது. அமெரிக்காவிலலாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் டைம் கீப்பிங் ரொம்ப பண்ணுவாங்க பாருங்கள். 1 ஹவர்னால் 1 ஹவருக்கு 1 நிமிஷம் மேலே போனாலும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சவுண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிருவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப, ஃபாரின் கண்ட்ரியில் வெள்ளக்காரன் சர்ச்சிலலாம் ரொம்ப டைமை கீப் பண்ணுவாங்க. நம்ம தான் இஷ்டத்துக்கு அடித்து போகிறோம். ஆமாம், அதெல்லாம் ஒரு டைமிங் தான். ஆனால் அங்கே எப்போ ஏதோ செய்கிறாரு, நிறுத்த முடியல, சர்ச்சு போய்கிட்டே இருக்கு. நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகுது. என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியல, நிறுத்த முடியல, என்ன பண்ணலாம்? சரி, நாளைக்கும் கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸ்டீவன் ஹில் அடுத்த நாள் ஊழியத்துக்கு ஊருக்கு போகணும். இல்லை பரவாயில்ல, நான் இருக்கிறேன். இருந்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வருஷம், 2 வருஷம், 3.25 வருஷம் தொடர்ந்து ஆராதனை நடந்தது. 3.25 வருஷம். ஒரு நாள் ஆரம்பித்த அந்த எழுப்புதலின் அபிஷேகம், அவங்களுடைய ஒரு மனம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் கூட்டத்துக்கு நைட்டு முழுசும் க்யூவில் நிற்பாங்க, க்யூவில் நின்னே சாப்பிடுவாங்க, க்யூவில் நின்னே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க, ஏன்னா உள்ள இடம் கிடைக்காதுன்ட்டு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு மோகன்சி அண்ணன், சாம் ஜபத்தூர் அண்ணன் பல பேர் போய் லைனில் நின்று அந்த எழுப்புதலை பார்த்தாங்கன்னு சாட்சி சொன்னாங்க. ஒரு மனம், குடும்பங்களில் ஒரு மனம்,
சபைக்குள்ள ஒரு மனம், தேசத்துக்குள்ள ஒரு மனம். நம்மெல்லாம் அங்கே போய் ஒன்றா இருக்க போகிறோம். அதுக்கு இந்த ஒரு மனம் ரொம்ப அவசியம். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணலாமா? லெட்ஸ் ப்ரே. நீங்கள் எந்திரிச்சிருவீங்கன்னு நான் சொல்லாமல் நினச்சேன். ஆனால் நான் சொன்னாதான் நீங்கள் எந்திப்பீங்கன்னா தோத்துறோம். அதுக்குன்னு சொல்ல நான் ரெடியாக தான் இருக்கேன். எழும்புவோம் அப்படின்னு ஒரு சத்தம் போட வேண்டியிருக்கு. உட்காருவோம் அப்படின்னு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஜெபம் அப்படின்னால என்ன செஞ்சிடணும்? டபார்னு எழும்பிடணும். நல்லா ஜெபம் பண்ண போகிறோம், கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாய்களை தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கை கட்டாதீங்க. நேரத்தே சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது கை கட்டிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. பேய் தான் உங்களை பிடிச்சி வச்சுருக்கான். கை கட்டினா கையை திறக்கணும், கையை கும்பிடணும், கை தட்டணும், வாயை திறக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஓப்பன். ஒரு மனம் வரணும். ஜபத்தில் ஒரு மனம் வரணும். ஒரு ஆராதனை ஒரு ஆள் நடத்தின அந்த ஆராதனையில் ஒரு மனம் வரணும். பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கத்தை கேட்கறதுல ஒரு மனம் வரணும். சபையில் ஊழியம் செய்யறதுல ஒரு மனம் வரணும். சபை பாகுபாடின்றி, டினாமினேஷன் பாகுபாடின்றி, போட்டி பொறாமெல்லாம் இல்லாம எங்க குடும்பங்களுக்குள்ள, திருச்சபைக்குள்ள, தேசங்களுக்குள்ள ஒரு மனதை கட்டளையிடுவீராக. நீங்க ஜெபம் பண்ணணும். மௌன சாமிகளா இருக்கிறதுக்காக நீங்க இங்க வந்தீங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் இது முதல் கர்த்தரை துதியார்கள். ஓபன். இழந்ததை போல ஜெபம் பண்ணணும். ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்காக போராடணும். ஏதாவது செஞ்சிருங்க ஆண்டவரே. எவ்வளோ குடும்பத்துக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பாகுபாடு, எத்தனை பிரிவினை. ஐயோ, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சபைக்குள்ள பிரிவினை, சாதி பிரிவினை, படித்தவன் படிக்காதவன் பிரிவினை, ஏழை பணக்காரன் பிரிவினை. எவ்வளோ ஆண்டவரை பிசாசு களைய விதைச்சுக்கிட்டே இருக்கான். நாங்களும் ஆராதனை பேர்ல ஆராதிக்க வரோம் போறோம், அதுதான் இருக்கே. ஆண்டவரை ஒரு மனம் இல்லையே, ஒரே எண்ணத்தோட ஜெபம் இல்லையே. ஜெபம் பண்ணுங்களே. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து தானே ஆண்டவரை எழுப்புதல தருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது செஞ்சிருங்கப்பா. எவ்வளவு பிரிஞ்சு கிடக்கிறோம், குடும்பங்களுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிறோம், சபைக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிறோம், ஊழியர்களுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிறோம், விசுவாசிகளுக்குள்ள பிரிஞ்சு கிடக்கிறோம். ஏதாவது செஞ்சிருங்களப்பா. ஆண்டவரே, ஒரு மனமே இல்லாம இருக்க எழுப்புதல் எப்படி ஆண்டவரே வரும்? எத்தனை 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 காலம் ஆண்டவரே. செபிங்க. தங்கச்சி ஜெபம் பண்ணு, தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிபனே ஜெபம் பண்ணுங்க, பிரதர்ஸ் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம சேர்ந்துட்டா தேசம் மறுரூபமாயிரும் ஆண்டவருக்கு தெரியும், அது பிசாசுக்கும் தெரியும். அதனாலதான் அவன் தீவிரமா பிரிக்க போராடுறான். எதையாவது கலையை விதைத்து விட்டு போகிறான். ஒரு மனமே இல்லாம ஜெபம் பண்ணி, ஒரு மனமே இல்லாம ஊழியம் செஞ்சு, ஒரு மனமே இல்லாம ஆராதிச்சு, ஒரு மனமே இல்லாம தகப்பனே எங்க தேசத்துல தாங்க ஒரு மனதை, எங்க பட்டணங்களில திருச்சபைகளில தாங்க ஒரு மனதை. ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. வாயை தரங்க, கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் ஆவியில நிரம்பி பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, தேசம் மறுரூபமாகட்டும் ஆண்டவரே.
எங்க குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரிவினை, தகப்பன் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற பிரிவினை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இருக்கிற பிரிவினை ஆண்டவரே இதெல்லாம் உடைக்கப்படுவதாக. எல்லா பிரிவினையின் களைகளை உதைக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் எதிர்த்து ஜெபிக்கிறேன். பிசாசை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, கடிந்து ஜெபம் பண்ணுங்க. அவன் பொல்லாதவன், அவன் சத்துரு, அவனை எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசபேலை மிதிங்க. அப்பந்தான் அவன் வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ணினான். கம்யூனியனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சத்துருவை மிதிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும், சபைக்குள்ள போகணும். அப்பத்தையும் ரசத்தையும் கையில வாங்கினா நான் சத்துருவை மிதிச்சிட்டு உள்ள வரணும். இனி சத்துருவுக்கு இடம் கொடுக்காதீங்க, மிதிங்க அவனை. சர்ப்பங்களை மிதிக்க அதிகாரம், அதிகாரம். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிகளா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா? நீங்க சொந்தம்னா, நீங்க ராஜரிக ஆசாரிய கூட்டம்னா, ஆசாரிய ராஜ்யம்னா, பரிசுத்த ஜாதியா இருப்பீர்களானா, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மிதிங்க. தேவனே, ஆண்டவரே, ஒரே மனம், ஒரே இருதயம், குடும்பங்களுக்குள்ள சமாதானம், சபைகளுக்குள்ள சமாதானம், தேசத்துக்குள்ள பட்டணங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, கை உயர்த்தி ஆஹா, ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, 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 அல்லேலூயா. எங்க ஜபத்தை கேட்கிறீ, எங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்க போகிறீ. தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அடிப்படையில் நான் நேற்று கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது
அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தை தியானித்தோம். அவர் இத்தனை பாடுகளையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் அடிகளையும் ஆணிகளையும் முள்முடிகளையும் சிலுவைகளையும் ஏன் பட்டார், ஏன் சகித்தார்? அவ்வளவு ஆத்தும வருத்தத்திலும் அவர் சந்ததியை பார்த்தார். அவருக்கு மனசுல இருந்தது, சிந்தையில் இருந்தது ஒரே ஒண்ணுதான், என் சந்ததி. மீகா 2:15 ஆபிரகாமை ஒருவனை கர்த்தர் அழைத்து பரிசுத்த சந்ததியை தெரிந்து கொள்ள, பயபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி வெளிப்படணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் அவ்வளவு பிரயாசப்படுறார், அவ்வளவு பாடுகளை சகிக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நேற்று இரவு உங்களுக்கு பல வசனங்களை காண்பித்தேன். ஈசாக்கின் சந்ததியை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் உங்களுக்கு ஆதியாம் 26ஆம் அதிகாரத்தில் காண்பித்து கொடுத்தேன். யாக்கோபு என்கிற ஒரு சந்ததியின் ஆசீர்வாதத்தை தான் நேற்று இரவு உங்களோடு பேசினேன். அதற்கப்புறம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாம் எங்கேயோ ஆண்டவர் எனக்கு இது தாங்க, இந்த தேசத்துக்கு போறேன், கானானுக்கு போறேன், என்னை கூட்டு போங்கன்னு சொல்லல. ஆண்டவரே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு, ஆண்டவரே ஒரு மனுஷனை அழைத்து, ஆண்டவரே ஒரு மனுஷனை வேறு பிரித்து, தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, எல்லாத்தையும் விடுறான். அடுத்த அதிகாரத்துக்கு வந்தா லோத்துவை விடுங்கிறாரு, லோத்துவை விடுறான். அடுத்த அதிகாரத்துக்கு போனா ஆண்டவர் சொல்லுகிறார் சோதோம் குமாரா பட்டணத்தின் அக்கிரமத்தை விடுங்கிறாரு, அதை விடுறான். 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துக்கு போனா ஆகார விடுன்றார் ஆண்டவர், இஸ்மவேலை விடுங்கிறாரு. அடுத்தது பார்த்தா கேத்துரால விடு, அவன் பிள்ளைகளை விடுன்றாரு. அடுத்தது பார்த்தா அவனுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்க, அவனையும் விடுற அப்படிங்கிறாரு. கடைசியில் பார்த்தா அவன் பேரையே விடுன்றார். இனி உன் பேர் இது இல்லப்பா, மாத்திடுறேன், அதையும் விட்டுன்றார். எவ்வளவு காரியங்கள் ஒரு மனுஷன், ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட தன்னுடைய ஜீவியத்தில் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பிகேஷனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. விடு விடுன்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவனும் எல்லாத்தையும் விட்டு 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 கடைசியில் ஆபிரகாமின் சந்ததியை நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சுதந்தரிக்க பண்ணுவேன். 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. உன் பிதாக்கள் சுதந்தரிக்கிற தேசத்தில் உன்னை சுதந்தரிக்கவும், உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், அதில் உன்னை சேர்த்து நன்மை செய்யவும், பிதாக்களை விட உன்னை பெருக பண்ணவும் கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு பெரிய தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்துக்காகத்தான் அந்த சந்ததி அப்படியே அழகா கூட்டிட்டு வராரு, தூக்கி தூக்கி சுமக்கிறார். ஈசாக்கே அதுதான், போகாத எகிப்துக்கு, இங்கே இருப்பா அப்படிங்கிறாரு. ஓகே ஆண்டவரே. வாக்குவாதம் பண்ண அதை விட்டுன்றாரு. ஓகே ஆண்டவரே. எல்லாத்திலையும் விடுற. ரைட் ரைட். ஏன்? சந்ததியை கண்டார்கள். யாக்கோபு தான் கோளும் தடியோடு புறப்பட்டு போறான், 2 பரிவாரங்கள். எல்லாத்திலையும் பொறுமையா இருக்கிறான், சகிக்கிறான், தரிசனத்தை பார்க்கிறான், போராடுறான், சந்ததியை கண்டு. நேற்று இரவு வாசித்தோம் மீகா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் யாக்கோபு என்னும் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மை செய்யாதிருப்பாரோ? கண்டிப்பா செய்வார். யாக்கோபு வம்சத்தின் ஆசீர்வாதத்தை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 3-6 வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த யாக்கோபின் வம்சத்தாரிடத்துல நீ போய் சொல், இந்த ஜனத்தை எனக்கு சொந்த சம்பத்தாய், என்னுடைய பொக்கிஷமா நான் தெரிந்து வச்சிருக்கிறேன். இவர்கள் விளையேற பெற்றவர்கள், விசேஷமானவர்கள், இவர்கள் ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி, இந்த ராஜ்யம் எனக்குரியது, என் பிள்ளைகள் பா அப்படிங்கிறாரு. எனக்காக தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம், இந்த வம்சத்தை தான் நான் ஆசீர்வதிக்க போறேன்,
இந்த வம்சத்தை தான் நான் பெருக பண்ண போகிறேன், இந்த வம்சத்துக்கு தான் நான் நன்மை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து சொல்றார். இனி யாக்கோபே, நீ வெட்கப்படுவதும் இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. நோ ஷேம், நோ சஃபரிங். நீ வெட்கப்பட்டும் போக மாட்ட, உன் முகம் இனி செத்து போவதும் இல்லை. நீ இனி துக்கப்படுவதே கிடையாது, இனி வருத்தப்பட்டு போறதே கிடையாது. யாக்கோபின் வம்சத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? எப்பா, இனி நீ செத்து போவதும் இல்லை, உன் முகம் நீ வருத்தப்பட்டு இருக்க போவதில்லை, நீ வெட்கப்பட்டும் போகிறதில்லை. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் தலைகுனிய விடாத ஆண்டவர், நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் வெட்கம், இதுவரைக்கும் அவமானம், இதுவரைக்கும் நிந்த, இதுவரைக்கும் ஏதோ ஒரு தலைகுனிவு, கர்த்தரும் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், நம் முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொன்னதெல்லாம் மாத்திரம் இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்னை ஒரு நாளும் தலைகுனிய விடவே மாட்டார். எங்க வெட்கப்பட்டோமோ, எங்க அவமானப்பட்டோமோ, எங்க தலை குனிஞ்சமோ, எங்க கேவலப்பட்டமோ, எங்க கண்ணீர் விட்டமோ, அதே இடத்துல கர்த்தர் நம் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? எல்லாருக்கும் முன்னாடி வெட்கப்பட்டேன் பிரதர், உங்களை வெட்கப்பட விடவே மாட்டா. உங்களை தலை நிமிர பண்ணுவா, உங்களை உயர்த்துவா. உங்க முகம் ஒரு நாள் செத்து போறதே இல்லை. செத்த முகமா அப்படி திருமணான் இருக்குல்ல, செத்த முகமாயிட்டுன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, முகமே செத்து போச்சு அந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால. இனி யாக்கோபு வம்சமே உங்க முகம் செத்து போவதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இனி உங்க முகம் செத்து போவது இல்லை. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோபின் வம்சத்தார் கூடிக்கொள்வார்கள். 2ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்களாம். யாக்கோபின் வம்சம் என்ன செய்யும்? அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். அவர்களை வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் மாற்றி, யார் அவர்களை சிறையாக்கினார்களோ சிறையாக்கினவர்களை கர்த்தர் உங்களை கொண்டே சிறையாக்குவா. உங்களை ஒடுக்கினவர்களை கர்த்தர் உங்களை ஆளுகும்படி செய்வாராம். சத்துரு உங்களை சிறையாக்குச்சா, உங்களை ஒடுக்குனதா, பிசாசின் வல்லமை, உலகம், மனுஷன் உங்களை ஒடுக்கினார்களா, ஒடுக்கினவர்களை ஒடுக்கக்கூடிய ஆளுகையை கர்த்தர் தம்முடைய யாக்கோபின் வம்சத்துக்கு தருவாராம். நீங்க பயப்படாதிருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்க. ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பவதியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்களை எப்படி நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். எவ்வளோ கம்ஃபர்டான வார்த்தை இல்லை? நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஏன்னா சுமக்கிற தெய்வம் இல்லை ஏசப்பா. எவ்வளோ அன்புள்ளவர்ல, எவ்வளோ பாசமான ஆண்டவர். அவரை போல
நம்ம நெருக்கப்படுற நேரங்களில், கஷ்டப்படுற நேரங்களில் நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம் யாருமே இருக்க முடியாது இல்லை? கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்ன கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னும் கூப்பிடவா, உம்மை அம்மான்னும் கூப்பிடவும். நீங்க பாட்டா பாடாதீங்க. நான் ஏன் இதில் நிறுத்தி இதை பாடுறேன், எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை நடத்துனது, என்னை தூக்குனாரு, எனக்கு அவரை துதிக்கணும் போல வருது. புரியுதா உங்களுக்கு? நான் மெசேஜாக பண்ணுறது இல்லை. என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி, என் வாழ்க்கையில் அதை உடைச்சி, அதுக்கப்புறம் உங்க கூட பேசுகிறோம் இல்லை? வசனங்கிறது அதுதான். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அது. ஸோ நீங்கள் பாட்டாக கேட்குற மாதிரி, பாட்டு கச்சேரியில் உட்காந்து கேட்குற மாதிரி இப்படி கேட்கக்கூடாது. ஒரு பாட்டு பாடினா நீங்கள் உணரணும், எங்கே என்ன சுமந்தார், எங்கே என்ன தூக்கினார். எத்தனை இடத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படியே கண்ணீர் விடும்போது ஒரு வார்த்தை தானே கர்த்தர் அனுப்பி நம்மளை பலப்படுத்துகிறார். டக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் பண்ணிடுவார். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ நல்லா ஆண்டுவேன். உண்மையா இல்லையா சொல்லுங்க? பாடுறீங்களான்னு கேட்டேன். என் விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை தொடச்சதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதை தந்துவதை பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை வெஸ்டர்னே அடிச்சிடலாம் தங்க, வெஸ்டர்னே பாடலாம். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதை தாங்குவதை பார்த்தா. பாடுங்க. உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், உம்மை அப்பான்னும் கூப்பிடுவே, உம்மை அம்மான்னும், உம்மை அப்பான்னும் கூப்பிடுவே, உம்மை அம்மான்னும் கூப்பிடுவே, உம்மை அப்பான்னும் கூப்பிடவும் ஆசை, அப்பான்னும் கூப்பிடவா, உம்மை அம்மான்னும் கூப்பிடவும் ஆசை, அம்மான்னும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அவர் என்னை சொந்தமா மாற்றுறார், பரிசுத்த ஜாதியா மாற்றுறார், ஆசாரிய ராஜ்யமா மாற்றுகிறார், ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாற்றுகிறார், பரிசுத்த ஆவியினால் என்னை முத்திரிக்கிறார், சிறையாக்கிறவனை சிறையாக்கவும் என்னை ஒடுக்கினவனை ஆளுகை செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தருகிறார். அவர்களை வேலைக்காரனும் வேலைக்காரியா மாற்றி அவர்களை எங்களோடு சேர்த்து கொள்ளும்படி தேவன் செய்கிறார், ஏந்திராரு, சுமக்கிறாரு, தப்புவிக்கிறார் என்று யாக்கோவின் சந்ததிக்கு கர்த்தர் சொல்றார். நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலின் சந்ததி, யாக்கோவின் சந்ததி. நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் உண்டு. உங்க எல்லாரையும் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தினால நிரப்புவார். ஆனா யாக்கோவின் வம்சத்தை ஆண்டவர் எங்க பார்க்கிறாருன்னு இன்னைக்கு வாசித்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். நீ எங்க இருக்க? உன்னை நான் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறேன், உன்னை நான் எப்படி அலங்காரமா ஆசையா உன்னை சுமக்க ஏந்த தப்புவிக்க உன்னை எப்படி ரட்சித்து சொந்தமா மாத்தி வச்சிருக்கிறேன். நீ எங்க இருக்க? யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ எங்கப்பா இருக்க? இருளில இருக்கிறாய். வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று தீர்க்க தரிசனம் வருகிறது. தீர்க்கதரிசி மூலியமா தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன், சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். சகோதரனை வீணன் என்று சொல்றவனும் பகைக்கிறவனும் இருளில் இருக்கிறான். அவனுக்குள்ளே ஒளி இல்லை, அவனுக்குள்ளே மரணம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இருள். யாக்கோபின் சந்ததியே, நீ ஒரு சகோதரனை காண்கிற சகோதரனிடத்துல, நீ காண்கிற சகோதரன் சாங்கிற சகோதரனிடத்துல நீ அன்பு கூறாம காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பு கூற முடியும்? கண்ட சகோதரனை நேசிக்க முடியாத காணாத பிதாவினிடத்துல எப்படி நான் அன்பு கூறுறேன், ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன் என்று நீங்க சொல்ல முடியும்? நீ இருளில் இருக்கிறாய். கம் அவுட். வெளிச்சத்தில் நடப்போம். நமக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறார். 5 காரியம் சொன்னேன். எந்த இருள் என்று சொல்லி, தவறான உபதேசம், தவறான கிரியை, தவறான ஆசை, சவறான சார்ந்து கொள்ளுதல், சவறான ஆராதனை. இந்த 5 காரியத்தில் யாக்கோபின் சந்ததியார் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வர சொல்ற. நேற்று இரவு ஒரு காரியத்தை சொன்னேன். கீழ்த்திசையின் போதகத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் நாள் பார்க்கிறது போல யாக்கோபின் சந்ததியே, நீ நாள் பார்க்கிற உன் உபதேசமே தப்பு, நீ பின்பற்ற உபதேசமே தப்பா இருக்க. எங்க இருக்கப்பா? வெளியே வா. இருள் இருக்காது. வெளிச்சத்தில் நடப்போம். வெளிச்சத்தில் நடப்போம். பல உபதேசம் இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு 3 இடத்துல 3 உபதேசத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 2 நாளாகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறதவருக்கு லேசான காரியம். கர்த்தர் சத்துருக்களை ஆண்டவர் ஜெயிக்க ஆசாவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து ஒரு ஜெயத்தை கொடுத்தார். 15ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஆசாவோடு பேசுறார். ஜெயிச்சிட்டேன்னு என்ன இருக்கிற, உன் தேசத்தை கொஞ்சம் பாரு. உன் தேவ ஜனங்கள், உன்னுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்னை மறந்து போனார்கள். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை தேடினால் உங்களுக்கு நான் தென்படுவேன். என்னை விட்டு விட்டீர்களா, நானும் உங்களை விட்டு விடுவேன். 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நீண்ட நாளாய் இஸ்ரவேலிலே தேவனும் இல்லை, உபதேசிக்கிறவனும் இல்லை, வேத வசனமும் இல்லை. தேடி தேடி பார்க்கிறேன். ஜெயிச்சுட்டேன்னு சந்தோஷப்படாத. உள்ள வேத வசனம் இல்லை, உபதேசிக்கிறவனும் இல்லை, தேவனே இல்லைன்றாரு. ஆசா நடுங்கிட்டான். ஆஹா, எங்கேயோ மிஸ்டேக் பண்றோமே, ஏதோ நல்லா பாடுறோம், ஆராதிக்கிறோம், சர்ச்சுக்கு வர்றோம் நினச்சிட்டு ஜெயத்தெல்லாம் கிடச்சிட்டு நினச்சி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தரை தொழுது கொள்கிறோம், வசனம் தியானிக்கிறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், உபதேசத்தை கேட்குறோம் நினச்சா ஆசாக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஈண்ட நாளாய் தேசத்தில் தேவன் இல்லை, வசனம் இல்லை, உபதேசிக்கிறவனும் இல்லை. ஆசா அறிந்த உடனே, நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து வசனத்தை வாசித்து பாருங்க, ஆசா விக்கிரக தோப்புகளையும் பலிபீடங்களையும் உடைத்து பரிசுத்தப்படுத்தினா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? 16 15 தெரியல. ஆசா தன் தாயாகிய மாகாலை விக்கிரக ஆராதனைக்கு நேராக திருப்பி தேசத்துல அசுத்தத்தை உண்டாக்கின தன் தாயாகிய மாகால தேசத்துல இராதபடி, ராஜாத்தியா இராதபடி விலக்கி போட்டான். அப்படி இருக்கா? எத்தனை வசனம்? 16. ஒரு ராஜா அவன் தாய ராஜாத்தியா இராதபடி ஜனங்களை டைவர்ட் பண்ற, உபதேசம் பண்ற,
ஜனங்களை தேவையில்லாத காரியத்துக்குள்ள அந்நிய நுகத்துல நீ இணைக்கப்பட செயல்படுத்துகிற எச்சரிப்பு. நீ என் தாயா இருந்தாலும் சரிதான், உன்னை தூக்கி போடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். உபதேசம் தான் இப்படி இருக்கணும். உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் இப்படி இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ். நீ என் தாயா இருந்தாலும் சரிதான், வசனத்துல உபதேசத்துல நீ சரியில்லைன்னா உன்னை தூக்கி போட கூட நான் யோசிக்க மாட்டேன். யாக்கோபின் வம்சமே, வெளிச்சத்துல நடக்கவா. 2 நாளாகும் 17ஆம் அதிகாரத்துல யோசபாத் தாவீதின் வழியிலே செம்மையாய் நடந்தான். 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. தேசத்தில் யூதாவெங்கும் உபதேசிக்கிறவர்களை, ஆசாரியர்களை, தீர்க்கதரிசிகளை, வேத பண்டிதர்களை ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கிறாரு. செமாயா, நெதனியேல், பல பேரை அங்க செலக்ட் பண்ணி யூதா முழுவதும் போதிக்கிறவர்களை அனுப்பினான். வசனம் பேசுற ஆள் அனுப்புறான், உபதேசம் பண்றவன் அனுப்புறான். 10ஆம் வசனம் பாருங்க. அவன் உபதேசம் பண்ணுகிறவர்களை அனுப்பினதினாலே தேசத்திலே கர்த்தரை குறித்த பயங்கரம் சத்துருக்களுக்கு உண்டானதினாலே யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கர்த்தரை குறித்த பயமும் யோசபாத்தை குறித்த பயமும் ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் உண்டாக வேண்டுமானா வசன உபதேசம் வேண்டும். காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு உபதேசம், ஒத்து போற உபதேசம் இல்ல. காலத்துக்கு தகுந்த போல பேசுற ஆட்கள் அல்ல. இது நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாத வார்த்தை. கை தட்டணும். அல்லேலூயா. 2 நாளாம் 25ஆம் அதிகாரத்தில் அமத்சியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அமத்சியா யாருப்பா? நீ என்னப்பா செஞ்ச? அவன் 100 தாலந்து வெள்ளிக்காக லட்சம் பராக்கிரமசாலிகளை அவன் எப்ராயிம் புத்திரரிலிருந்து விலைக்கு வாங்கி யுத்தத்தை பண்ணுகிறதற்கு புறப்பட்டு போகிறான். இடையில ஒரு தேவ மனிதன் நுழைஞ்சு அமத்சியாவை பார்த்து சொல்றான், அமத்சியாவே, நீர் யுத்தத்துக்கு போக மனதிருந்தால் போகும், கர்த்தர் உம்மோடு கூட இருக்க மாட்டார், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் விழுந்து போவது நிச்சயம். காரியத்தை நடப்பிக்கிறதும் விழப்பண்றதும் தேவனுக்கு, அது அவர்களால் முடியும். நீ போக மனதிருந்தா போ, ஆனா தோத்து போவி. இஸ்ரவேலோடு யூதாவோடு கர்த்தர் இல்லை சொல்லி அனுப்புறாரு. அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளிக்கு என்ன செய்ய ஆண்டவரே? லட்சம் பராக்கிரமசாலியை 100 தாலந்து வெள்ளிக்கு நான் வாங்கிட்டேன்ல, நஷ்டமாயிருமே. அதனால என்ன, நட்டப்பட்டா நட்டப்படு. 100 தாலந்து வெள்ளி போனா என்னப்பா, உனக்கு இதிலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு தருவார் அல்லவா? ஏன் 100 தாலந்து வெள்ளியை பார்க்கிற? உபதேசம் பண்றாருல தேவன், உன்கிட்ட பேசுறாருல ஆண்டவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, உபதேசத்துக்கு கீழ்ப்படி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களுக்கு ஒருவன் போதகம் பண்ணும்போது அது இருளிலே இருக்கிறது போல இருந்தாலும் வெளிச்சம் இல்லாதிருந்தாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரையே நம்பி சார்ந்திருக்க கடவன். சில நேரம் உபதேசம் வரும்போது இருட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐயோ காசா இருக்கும். யோவான் 6:66 சொல்லப்பட்டபடி ஐயோ இந்த போதகம் இன்னும் கடினமா இருக்கு. இயேசுவின் போதகத்தை கேட்டவர்கள் சொன்னா இந்த உபதேசத்தெல்லாம் கை கொள்ள முடியாது. It's hard doctrine. இயேசுவின் உபதேசம். அல்லேலூயா. மத்தேயு 5:6-7 3 அதிகாரத்தை கிறிஸ்தவன் கை கொண்டாலே போதும், எழுப்புதல் வந்துடும். உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க. ஐயோ சுத்தரம்பா. மத்தேயு 5:6-7 அது என்னது? மழை பிரசங்கம். இந்த 3 அதிகாரத்தை கை கொண்டாலே அவ்வளவு டஃப். பழைய ஏற்பாடு டஃப்ன்றானுங்க நம்ம வாழ்க்கை. பழைய ஏற்பாடெல்லாம் விடுங்க. மத்தேயு 5:6-7 விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரக்காரன். இங்க பார்த்தாலே ஜோலி முடிஞ்ச தங்கம். ஹலோ, இருக்கீங்களா? ஒருத்தனை கொலை பண்ணாதான் அங்க கொலைகாரன், இங்க பகைச்சாலே கொலைகாரன். ஆமே, இதுதான் ஏசப்பா நமக்கு கொடுக்குற உபதேசம். அமெரிக்கா பாருங்க, கடைசியில் 100 தாலந்து வெள்ளியா பரவாயில்ல தூக்கி போடு.
நட்டப்பட்டாலும் படுவேனே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்க மாட்டேன். சில நேரம் இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உபதேசத்தை கேட்டு வசனத்தை கேட்டு தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் தான் யாக்கோவின் வம்சம். உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொந்த சம்பத்தும் பாரு, நீ தான் என் பொக்கிஷம் பாரு, நீ தான் சிறையாக்கணும்னு சிறையாக்குவேன் பாரு, உங்களை ஒடுக்கினவரை நீங்க தான் ஆட்கொள்வீர்கள். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியம். வசனத்துக்காக உபதேசத்துக்காக நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தங்கள் மாம்சத்துக்கும் தங்கள் சரீரத்துக்கும் தங்கள் ஆசைக்கும் இச்சைகளுக்கும் ஏற்ற பிரசங்கியார்களையும் உபதேசங்களையும் தேடி போகாதீங்க. உங்க மனசுக்கு ஏற்ற பிரசங்கியார்களை தேடாதீங்க. சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங்காக தான் இருக்கும். எல்லாம் இன்பமான உபதேசங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணது யாரு? தேவன். இன்னொரு ஆள் பிரசங்கம் பண்றது யாரு? பேய். அப்போ பிசாசு நல்லா பிரசங்கம் பண்ணும். ஹலோ, பிரசங்கம் பண்ற எல்லா பிரசங்கியாரும் கர்த்தரிடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு பண்றாங்களான்றல்ல, பேயும் பேசும். அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசம் பண்ணினான். ஒரே இடத்துல 2 பேருடைய டாக்டரின், 2 பேருடைய உபதேசம் வருது. ஆண்டவர் என்ன உபதேசம் பண்ணார்? 2ஆம் அதிகாரத்தில், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். நீங்க பெருகுங்க, ஆண்டு கொள்ளுங்க, நிலத்தை பண்படுத்துங்க, நன்மை தீமை கரிகிற கனி உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், எதை நீ எடுத்துக்கொள்ளையோ அதை தெரிந்து கொள், இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ஆசீர்வாதம் சொல்றாரு, ஆளுகை சொல்றாரு, உடன்படிக்கை சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பேசுறாரு, கீழ்ப்படுகிறதுக்கு பேசுறாரு, ஆப்ஷன் கொடுக்கிறாரு, நியாய தீர்ப்பு குறித்து பேசுறாரு, எச்சரிப்பு பிரசங்கம் பண்றாரு. ஒரே அதிகாரத்தில் அவ்வளவு பிரீச்சிங் நடக்குது. உங்க ஊர்ல சாப்பாடு போடுற மாதிரி செமையா போடுறீங்களப்பா. நீங்க இலைய போட்டா சோறை விட உங்க கூட்டு தான் அதிகமா இருக்கு. நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை கர்த்தர், நான் மனசார சொல்றேன், மார்த்தாண்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் இப்படி ஒரு ஐடியா கொடுத்து ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தணும் இலையிலன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். தோத்திரம். மகிழ்விச்சிடுறீங்களே, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கு, காரத்தில் புளிப்பு இருக்கு, காரத்தில் இனிப்பு இருக்கு. தோத்திரம். புளிச்சேரியா என்ன சரி? அதில் பைனாப்பிளை போட்டு தாரிகளை பாருங்க. இதெல்லாம் எங்கே தெரியுமான்னு கேட்கக்கூடாது. நைட் சாப்பிட்டதுனால சொல்கிறேன். என் சகோதரி சாப்பாடு போட்டுச்சு நல்லா அழகா. தோத்திரம். இங்கே பாருங்க, ஒரு ஒரு ஆகாரம்னா இவ்வளோ இருக்கு. ஒரு உபதேசம்னா ஆசீர்வாதம் இருக்கணும், கண்டிதல் இருக்கணும், பிரமாணம் இருக்கணும், உடன்படிக்கை இருக்கணும், எல்லாம் இருக்கணும், எச்சரிப்பு இருக்கணும், என்ன எல்லாம் தான் உபதேசம். ஆனால் அதே இடத்துல பிசாசு பேசின உபதேசம் பார்த்தீங்களா? பேசினது என்ன? 3ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுனா? என்னப்பா பேசுனா? நீங்க சாவதே. பிரசங்கமே சாவாமை பிரீச்சிங் தான். நீ சாவே மாட்ட. பல பேர் இன்னைக்கு கடந்த நாட்களில் உங்க ஊர்லயும் சொல்லிட்டு தெரிஞ்சது ஒரு 2-3 குரூப்பு. அல்லேலூயா. சாவாமை அப்படின்னா என்ன? சாவே மாட்ட. அப்புறம் கொரோனால மட்டும் இந்த பயலில் கண்டமா ஒரு பயலையும் காணும். சாவாமன்னு சொன்ன ஒரு பயலும் கொரோனா டைம்ல எங்க இருந்தானுங்க? ஆமென். சாவாமலேயே இருப்ப. ஆண்டவரே 90ஆம் சங்கீதத்தில் 70 பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கப்புறம் சஞ்சலம் வருத்தம்னு ஆண்டவரே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணா இவனுக்கு சொல்றான் என்ன? கொரோனா வந்தபோது வேற எங்கப்பா போனீங்க? அப்போ மட்டும் கர்த்தர் எங்களுக்கு ஞானம் கொடுத்தார், அதனால நாங்கள் இருந்தோம் அப்படின்னாங்க. 2வது என்ன பண்ணா? பிசாசு பிரசங்கம். சொல்லுங்க, நீ தேவர்களை போல ஆவீர்கள். ஆண்டவருடைய மகிமையில கை வைக்கிறதா பிசாசுனுடைய வேலையே. உன்னதத்துக்கு ஏறுவேன், அவருக்கு மேல சிங்காசனத்துல உட்காருவேன், அவருடைய மகிமையை தொடர்தான் பிசாசுடைய உபதேசம்.
ஒரு நாளும் சொல்றேன், இன்னைக்கு பிரசவம் பண்றேன்ல, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போவேன், தாழ்மையான்னு சொல்றேன். வீட்டுக்கு போனால் டயர்டாக தான் இருக்கும், ரூமில் போய் படுத்தலான்னு வரும், போவே மாட்டேன். நேராக ப்ரேயர் ரூம் தான். முழங்கால போட்டு கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசி என்னை கொட்டி, ஆண்டவரே எதுலையாவது என்னை உயர்த்திட்டேனா, எதுலையாவது உம்முடைய மகிமையில் கையை வச்சுட்டேனா மன்னிச்சிருங்க, எதுலையாவது தவறு பண்ணிட்டேனா பிரசங்கத்தில் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை துக்கப்படுத்திட்டேனா கொஞ்ச நேரம் போராடி அந்நிய பாஷை பேசி என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து என் ஸ்பிரிட்டில் என் ஆவியில் ஒரு விடுதலை வர்ற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணாமனா என் பெட்ரூம் போக மாட்டேன். ஊழியம் ரொம்ப டேஞ்சர். சூப்பராக பேசுறீங்க பிரதர், நாமா பேசுறீங்க, நாமா பாடுறீங்க, நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு ஆவி மேலே போயிரும். கவனமா இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோமே. கர்த்தருடைய மகிமையில மாத்திரம் ஒரு நாள் கை வச்சிடக்கூடாது. நான் கட்டின மகா பாபிலோன் வெளியின் மாட்டை போல புள்ள மெஞ்சாம் பாருங்க, பறவையின் இறகுகள் உண்டானது, மிருகங்களின் அகம் உண்டானது, வெளியின் பனி 7 காலம் கடந்து போகிற வரைக்கும் அவன் மீது பெய்தது. அவன் என்னைக்கு புத்தி வந்ததோ திரும்பி இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். 3வது என்ன பிரசங்கம் பண்ணா? மோட்டிவேஷனல் பிரீச்சிங் தான். என்ன பிரசங்கம்? முதல்ல சாவே சாவதில்லை, 2வது நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள், 3வது இந்த போட்டிருக்கு, உங்கள் கண் திறக்கப்படும். ஐ ஓப்பனிங் பிரீச்சிங். இன்னைக்கு எல்லாம் மோட்டிவேஷனல் பிரீச்சிங் ஆயிட்டு. பிரசங்கம் நமக்கு ஐ ஓப்பனிங் பிரீச்சிங் கிடையாது. இல்லையா சொல்லுங்க. எல்லாம் உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம் பண்ணாதான் இன்னைக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் நல்லா இருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லா காதுக்கு இனிமே பாரு மாதிரி இருக்கு. அது தேவன் பண்ணுறதில்ல. ஒரு வசனம் கர்த்தர் தராரா, சோத்திரம், என்னை உற்சாகப்படுத்துகிறார். மீதி எல்லாமே ஆண்டவர் கமாண்ட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கிறார், கட்டளை தான் கொடுத்துருக்கிறார். நீ இப்படி செய்யணும், அப்படி பண்ணணும், உலகத்தில் இப்படி வாழணும்னா இதெல்லாம் கடைப்பிடிச்சே ஆகணும் சொல்கிறார்ல. அல்லேலூயா. காணிக்கையினாலோ பலிகளினாலோ பாவம் நிவர்த்தி ஆகும் என்று ஏழியின் பிள்ளைகளும் ஏழியும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். காணிக்கைகளினால பலியினால பாவம் நிவர்த்தி ஆக போகிறது கிடையாது. இன்னைக்கு காணிக்கை கொடுத்துட்டா, சச்சை கட்டி கொடுத்துட்டா, மிஷினரிகளை தாங்கிட்டா, பணம் கொடுத்துட்டா எல்லாம் கரெக்டாயிரும் நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை இன்னைக்கு தேசத்துல பிசாசு உதைக்கிறான். கவனம். சவுல் அதைத்தான் நினைச்சான். கொழுமையான ஆடுகளில் சிலவற்றை நான் பிடித்து கொண்டு வந்திருக்கிறேன், அமலேக்கியரை முற்றிலும் சங்காரம் பண்ணு, ஒன்னையும் எடுத்துக்கொள்ளாத, எல்லாவற்றையும் அழிச்சிருன்னு கர்த்தர் சொன்னா. ஆனா மந்தையில ஆடுகளின் சத்தம் கேட்கிறது என்ன? அமலேக்கின் ராஜாவாகி ஆகாவை உயிரோடு வைத்திருக்கிறது என்ன? நான் உனக்கு ஒன்னு சொன்னா நீ ஏதோ ஒன்னு செஞ்சுட்டு வந்து நிக்கிற. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22, 23. அதற்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பாக்களும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். 2 மண்ணுதல், புள்ளி சோனே, பாவத்துக்கு முரட்டாட்ட மண்ணுதல், அபபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியா அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வாசனத்துக்கு போவே முடியலையே, என்னன்னு தெரியலையே. ஆவியானவர் உங்களோட இடைபடுகிறார். கீழ்த்திசையின் உபதேசம் வசனத்துக்கு, வேத வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பாடுகள் இல்லை, உபத்திரம் இல்லைன்னு எவனாவது பிரசங்கம் பண்ணா அப்படியே எழும்பி நின்று வசனம் காட்டுங்க பிரதர்ன்னு கேளுங்க. என்ன கேப்பியலா? குளிக்கோடு மக்களே கேப்பியலா? யாராவது உங்கள்கிட்ட நின்று உபத்திரவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டான், இனி உபத்திரவமே இல்லை, பாடுகளே இல்லை அப்படின்னு ஒருத்தன் பேசினான்னா எங்கேயாவது வசனத்தை எடுத்து காட்டுப்பா அப்படின்னு ஒன்று மட்டும் கேளுங்க. அந்த பயலுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. அப்படி யாரும் சொன்னாங்களா? சொல்லுங்க. வசனம் டேக், பைபிளை காட்டுப்பா தம்பி, காட்டு பிரதர், காட்டுங்க பாஸ்டர், காட்டுங்க ஊழியக்காரரை, காட்டுங்க, தைரியமா கேளுங்க.
எழுப்புதல் நாட்கள்ல அமைதியா எவன் பேசலாம்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. கள்ள உபதேசக்காரன் பாட்டை பாடாதீங்க. அந்த ஆவிதானே வரும். பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாட்டை கூட பாடக்கூடாது. எனக்கு கொஞ்ச நாள் 20வது வருஷத்தை ஆரம்பத்தில் சொன்ன, நீ ரொம்ப பகைக்கப்படுவப்பா அப்படின்னாரு. ஓகே, நீ பேச பேச உன்னை ரொம்ப பகைக்க ஆட்கள் தான் எழுப்புவாங்க, ரெடியா இருந்துக்கோ. நீ அதுக்கு ஓகேவா, உன்னை நான் பயன்படுத்துவேன். ரொம்ப ரெடி ஆண்டவரே. பரவாயில்ல, நான் ஒத்து போகிறதுக்கு வரல, ஒத்து ஊதுறதுக்கும் வரல. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுற ஒரு சந்ததியா எழும்புறதுக்காக எழுப்புதல கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஒத்து போக கூடாது. அவன் திருடனோடு ஒருமித்து போகிறான். ஒரு துன்மார்க்கன் சபைக்கு போக்குவரத்துமா இருந்தானா. ஒரு சபையில ஒரு துன்மார்க்கனை கண்ட, அவன் சபைக்கு போக்குவரத்துமா இருந்தானா. சர்ச்சுக்கு போறவங்களாம் நீதிமானா? ஒரு துன்மார்க்கனை கண்டு அவன் ஆலயத்துக்கு போக்குவரத்துமா இருந்தான். எல்லா பாட்டியும் பாடிடலாமா? எல்லா ஊழியக்காரங்களுடைய கையை கொத்தலாமா? அவன் என்ன உபதேசக்காரன்? பாவம் செய்யறானா, ஒருத்தன் தவறு பண்றானா, ஒருத்தன் ஒரு தேவையில்லாத பாவத்தில் விழுந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டானா, பரவாயில்ல, போய் தூக்கி விடுறதுக்கு இம்மிடியட்டா நீங்க போங்க. நான் போவேன். ஏதாவது ஒரு ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு செய்து வந்துச்சுன்னா அவன் தூட்டிட்டு தெரிய மாட்டேன். நேரம் அந்த ஊழியக்காரன்ட்டே ஃபோன் பண்ணுவேன். என்னையா அப்படி செஞ்சியாயா? பரவாயில்ல, பலப்படுது, இனிமேல் தப்பு செஞ்சிடாத, கர்த்தர் அடிச்சிருவாரு. ஊழியம் செய்யறது அசதியாக செஞ்சு சபிக்கப்பட்டோன்னு ஆயிடுவேன். ஒழுங்காரு, கரெக்டாயிரு. ஆனா உபதேசத்துல குளறுபடி இருந்தானா நோ காம்ப்ரமைஸ். அவன் தாயாகிய மாகாளா இருந்தாலும் தூக்கி போட யோசிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்டவனுடைய பாட்டு கூட உங்க வீட்டில் ஒழிக்க கூடாது. அப்படிப்பட்ட பாட்டை கூட நீங்க பாடக்கூடாது. உங்க போன்ல கூட இருக்க கூடாது. ஸ்டேட்டஸ்ல வைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உபதேசம் கவனமா இருங்க. வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். ரெண்டாவது என்ன சொல்றாரு? யாக்கோபின் வம்சத்தை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க அந்நியரின் புத்திரர் மேல் பிரியப்படுகிறீர்கள். ராங் டீட், தவறான கிரியை, ராங் டாக்டரின், தவறான உபதேசம் இருக்குப்பா. வெளிச்சத்துல வா. ராங் டீட், தவறான கிரியை. என்ன கிரியை? அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறீர்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நன்மை பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்க மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கப்பா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உலகத்தோட ஒத்து வாழாதீங்க. அந்நியரோட கை கோத்து போகாதீங்க. அந்நியர் மேல பிரியப்படாதீங்க. தவறான கிரியை நமக்கு தேவையில்லை. உலகம் கிழிஞ்ச பேண்ட போடும், நாம் போடக்கூடாது. சொல்ல மாட்டீங்களே? இன்னைக்கெல்லாம் பார்த்தா சில ஊருக்கு போறேன், சிட்டிஸுக்கு, சர்ச்சில் பாதி டேட்டு குத்திட்டு தான் உட்காந்துட்டு இருக்கு. கழுத்துல டேட்டு, கையில டேட்டு. வாலிப பிள்ளைகளும் பையங்களும் எவ்வளவு துணிகரம் பாருங்க. அந்நிய கிரியைகளின் மீது பிரியப்படுகிறார்கள். உலகத்தான் செய்யறான்னு நம்ம செய்யலாமா? உலகத்தான் முடிய என்னென்னமோ அசிங்கமா கட் பண்றான். கோடு போடுறான், ரோடு போடுறான், காதுல கம்மல் போடுறான். தோத்திரம். மண்டையெல்லாம் பார்த்தா வாலிப பையல் மண்டையெல்லாம் குடும்பியான் கல்வெட்டு மாதிரி இருக்கு. தோத்திரம். செய்யலாமா? அந்நிய புத்திரன் மீது நீங்கள் பிரியப்படலாமா? செய்யக்கூடாது. வேஷம் போடவே கூடாது. உலக வேஷம் நமக்குள்ள வரவே கூடாது. உலக வேஷம் உள்ள நுழையவே கூடாது. நீங்க யோசபாத்து ஆகாப்பு ராஜா கூட சேர்ந்துட்டு ஆகாப்ப இவன் மாதிரியும் இவன் ஆகாப்ப மாதிரியும் மாற்றி மாற்றி வேஷம் போட்டாங்க. போயிட்டு யுத்தத்தில் போய் நின்றுட்டு
செம்ம சண்டை போடுறாங்க. திடீர்னு சத்துரு எழும்பி குத்த நேராக யோசபாத்துக்கு நேராக, இவன் தாண்டா ஆகாப் ராஜா, போட்டுருங்கடான்னு உள்ள வந்து நேராக குத்த வாரான். இவன் கூக்குரலிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கூக்குரல்? சத்துரு உன்னை எதிர்க்க வாரான், சத்துரு உன்னை அழிக்க வாரான். ஆனா யோசபாத் கூக்குரலிட்டான். யோசபாத் ஒரு யூதாவின் ராஜா. அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வது என்று தெரியல, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக வந்திருக்கிற இந்த ஜனங்கள் எனக்கெல்லாம் உமக்கு விரோதமாக வந்திருக்கிறது, இது உம்முடைய ஆபிரகாமிய சக சிநேகிதனாகி ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் என்று ஜெபம் பண்ணின போது கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினா, இளைப்பாறுதலை கொடுத்தா. அப்பேற்பட்ட யோசபா அவன் முகத்தை பார்த்ததுனால தான் இந்த தீர்க்க தரிசனத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலியமாய் வந்தது. ஆனால் இங்கே பார்த்தா யோசபாத் கூக்குரல்றான். ஏன் நீ அவனை மாதிரி வேஷம் போடுற? தேவையா நமக்கு? உலக வேஷம் நமக்கு ஆபாதா? போடலாமா? ஏன் நீ வேஷம் போட்டதுனால சத்ரு எதிர்க்க முடியல? அந்நிய புத்திரர் மீது நீ பிரியப்படுற. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படலாமா? சொல்லுங்க. பவுல் சொல்றார்ல, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதா இருப்பதாக இருளுக்கு வெளிச்சுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமேன். விக்கிரகங்களுக்கு ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீ ஏன் அவன் கூட இணைஞ்சு போகக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணாலுமே உங்கள் பார்ட்னர்ஷிப் யாராக தான் இருக்கணும்? இயேசுவாக இருக்கணும். நான் மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள என் சர்ச்சில் நான் என்கரேஜ் பண்ணுறதில்ல, வேண்டாம் தான் மேக்ஸிமம் சொல்லுவேன். 1% ஜெபம் பண்ணி ஆண்டவர் நடத்தினா ஓகேன்னு சொல்லுவேனே தவிர, அதர்வைஸ் 99% பார்ட்னர்ஷிப் இயேசுவோட வைங்க. இல்லை எனக்கு அவர் ஒரு நல்ல பிஸ்னஸ், நல்ல நாலேஜ் பர்சன், ஆனால் கடவுள் இல்லாத மனுஷன், அறியாத மனுஷன், அவரோட பண்ணாதீங்க. ஆண்டவர் அப்படி விரும்புகிறதே கிடையாது. அவன் பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், அவன் பெரிய படித்தவனாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டுக்காக இருக்கலாம், அதெல்லாம் டசன்ட் மேட்டர். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூட நான் பார்ட்னர்ஷிப் வைப்பேன். அவர் தான் என்ன உயர்த்துவார், அவர் தான் என்ன கனம் பண்ணுவார், அவர் தான் என்ன மேன்மைப்படுத்துவார். யார் கூடயும் போய் சேர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. பணத்துக்காக, பேருக்காக, புகழுக்காக, இஷ்டத்துக்கு யாரையும் கட்டிடக்கூடாது. கல்யாண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. தோத்திரம். வரதட்சணைலாம் கோயில் மாத்தாண்டத்தில் இங்கே வாங்க மாட்டீங்கன்னு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். என்ன எதுக்கு சிரிக்காங்க? ஏன் சிரிக்கிறீங்க? வாங்குவீங்களோ? எவ்வளோ வாங்குவீங்க? காசு வாங்குவீங்களா? நகையா வாங்குவீங்களா? காரை வாங்குவீங்களா? ஓ, இடமா கேட்பீங்களோ? எப்படி கேட்பீங்க? கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லையா? ஒரு பொருளைகிட்ட போய் வாங்குறது எவ்வளவு சீப்பராக இருக்குது பாருங்களேன். சீ இல்லை, அப்படி இருக்குல்ல? பெருமையாக கேட்பீங்களோ? என் பிள்ளை டாக்டர், என் பிள்ளை வக்கீல், என் பிள்ளை அப்படிம்பீங்களோ? எனக்கு தெரியல, எப்படி கேட்பீங்க? ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டில் போய் பிச்சை எடுப்பீங்க. எப்படி எடுப்பீங்க பிச்சை? அது கால்டு, அது எப்படி பேசுறது? நகை போடலைன்னா லேக்ஸில் கேட்பீங்களோ? நகை போட்டால் கிலோவில் கேட்பீங்களோ? அந்நிய புத்திரர் மேலே பிரியப்படுற, உலகத்தானும் செய்கிற, நீயும் செய்கிற, கேவலமா இல்ல? யாக்கோபே கம் அவுட், இருள இருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு மகன், என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சேன். இவ்வளோ தரேன், அவ்வளோ தரேன், பிச்சு விடும், பிச்சு தொலைச்சு கார் வாங்கி தரோம், உன் வீட்லயே வச்சுக்கோ. என் வீட்டில் 2 கார் ஏசப்பா தந்திருக்காரு. உன் காரை கொண்டு உடப்பில் போடுங்க. ஹல்லேலூயா. எதுக்கு காரு? என் மருமகளுக்கு நான் நகை போட்டேன், பெருமை இல்லை, அது என் பிள்ளை தானே, நம்ம போட்டு கல்யாணம் முடிக்கணும். கன்னியாகுமரி
மார்த்தாண்டா, நார்வேலே, நார்கோல். சைஸா பாக்கியல ஆளை வச்சு அடிச்சுருவீங்களோ. என்ன செஞ்சாலும் நான் இப்படிதான் பேசுவேன். நம்ம எவ்வளோ அசிங்கமாக இருக்குல்ல. ஒரு பொண்ணு வீட்டில் போய் ஒரு 200 பவுண்ட் போடுங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்கோ, அது நல்ல காராக இந்த காரை வாங்கி கொடுங்கோ. சே, ஐயோ நீ என்னடா உலகத்தானே இதை தான் செய்கிறான், உலகத்தான் செய்கிறான். அந்நிய புத்திரன் மேல் நீ பிரியப்படுகிறாய். ராங் டீட், தவறான கிரியை. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கா, இருள் இருக்குன்னு அர்த்தம். உன் மருமக கொண்டு வந்த சொத்து சில நேரம் உங்கள் மருமகிட்ட நீங்கள் கேட்கல, அவங்களா கொடுப்பாங்க, அது வேற விஷயம். டிமாண்ட் பண்ணி வாங்குறீங்களா? கவனம், எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, ஞானமா நடங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. இயேசு வருகிறார், நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. நான் வேகமா முடிக்கிறேன். மூன்றாவது, தவறான ஆசை, ராங் டிசையர். அவர்கள் தேசம் வெள்ளினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. அவங்க இருதயம் எல்லாம் எது மேல இருக்கு? பொண்ணு, வெள்ளி. அவங்க பொக்கிஷங்களுக்கு முடிவே இல்லை. அவங்க 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 சிந்தனை முழுசும் சம்பாத்தியம், பொருள், அது மேலதான் இருக்கு. தவறான ஆசை நமக்கு தேவையில்லை. ஒருத்தன் அப்போஸ்தலர் பட்டத்தை இழந்ததுக்கு காரணம் என்ன? வெறும் 30 வெள்ளி காசு. ஒரு ஆயிப்பட்டணம் தோட்டத்துக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு ஆகான் பாபிலோன் வஸ்திரத்தையும் பொன்னையும் வெள்ளியும் எடுத்து கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சான். ஒரு கேயாசி குஷ்டரோகியா மாறினதுக்கு காரணம் என்ன? மாற்று வஸ்திரமும் தாளந்து வெள்ளியும். தவறான ஆசை ஸ்தானம் போயிருது. தவறான ஆசை அவன் பங்கு இழந்துடுறான். ஒரு மனுஷனுடைய தவறான ஆசை பாருங்க, மகிமையை இழந்து போயிட்டான். இல்ல 12 அப்போஸ்தலர்களை நியாயம் தீர்க்கிற அந்த சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய யூதாஸ் போயிட்டானே, நாண்டு கொண்டு செத்துட்டானே. தவறான ஆசை. தாவீதின் தவறான ஆசை அடுத்தவன் மனைவி மேல. தவறான ஆசை. அடுத்தவன் பொருள் மேல இச்சை, அடுத்தவன் மனைவி மேல இச்சை, அடுத்தவன் வீட்டு மேல இச்சை, அடுத்தவன் இடம் மேல இச்சை, அடுத்தவன் கார் மேல இச்சை.
இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, உனக்கு ஏதாவது கார் பிடிச்சிச்சுன்னா அந்த காரை போய் தொட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ண அந்த காரை கர்த்தர் தருவார். அவன் எவ்வளவு லோன் போட்டு வாங்கியிருப்பான், பாவம்ல அவன். நீ நடந்து திரி, உன் கால் பட்டா பட்டா அப்படிங்கிறான், உன் கை பட்டா பட்டா, கால் பட்டா பட்டா பட்டார்னு ஆண்டவர் போட்டு எவன் இடத்தையாவது போய் நின்றுட்டு ஆண்டவர் இந்த இடத்தை தாரும். இதெல்லாம் பேராசையிலும் பெரிய ஆசை கிறிஸ்தவர்களுக்கு. ஆண்டவர் ஊழியத்தை தந்தா இடத்தை தருவார், ஆத்மாவை தந்தானா இடத்தை தருவார். அடுத்த இடத்த கையை நீட்டிட்டு எனக்கு தாங்க இடம் கேட்டலாமா? இது நல்லா இருக்கா? தவறான ஆசை. உசியா ராஜாவுக்கு ஒரு தவறான ஆசை வந்துருச்சு. தூப கலசத்தை எடுத்துட்டு பாஞ்சு உள்ள போறார். எங்க? ஆலயத்துக்குள்ள. எதுக்கு? தூப கலசத்தை காட்ட போட்டார். ஆண்டவர் குஷ்டரோகியாவே மறிச்சு போயிட்டான். நமக்கு தேவையில்லாத ஆசை வரப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. Fix your boundary place. மோசே, உன் மலைகளுக்கு எல்லைகளை குறித்துக்கொள். ஆடு மாடுகளோ மிருக ஜீவன்களோ எது வந்தாலும் மரித்துவிடும். எல்லை உங்க குடும்பத்தில், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்க ஜீவியத்தில், பேச்சில் எல்லை இருக்கணும். சிந்தனையில் ஒரு எல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நடக்கையில் ஒரு எல்லை குறிச்சிக்கணும். குடும்பத்துக்குள்ள யார் வரணும், வீட்டுக்குள்ள எல்லை ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த நபரை எது வரைக்கும் வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா உங்களுக்கு? இருளில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தவறான ஆசை இருக்கக்கூடாது. 4வது, வேகமா போறேன். அவர்கள் தேசம் குதிரைகளினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கு தவறான சார்ந்து கொள்ளுதல், ராங் டிபெண்டிங், தவறான சார்ந்து கொள்ளுதல். சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும், நாங்களோ, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து. இல்ல, எல்லா ரதங்களை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சில தங்களுடைய அதிகாரத்தை குறித்து சார்ந்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சில ஜாதியை சார்ந்து இருக்கிறாங்க, சில அரசியலை சார்ந்து இருக்கிறாங்க, சிலர் அதிகாரத்தை சார்ந்து இருக்கிறாங்க, சிலர் ஆளுமை, சிலர் படிப்பு. யாக்கோபு சந்ததியே, யாக்கோபு வம்சமே, நீ எங்க இருக்க? குதிரை ரதங்கிற என்ன எகிப்தியன மாதிரி பேசுற? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க யாத்திரா 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போகும்போது கர்த்தர் அவர்களை சேனையை போல புறப்பட பண்ணினார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி தெரியாமல் இருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது இந்த குதிரைகளினாலும் ரதங்களினாலும் தேவன் மகிமைப்படும்படி கர்த்தர் பார்வோனுக்கு இந்த செய்தி அனுப்புகிறார். அவன் குதிரை பலத்தில், ரத பலத்தில் இந்த ஜனங்களை திருப்பி எகிப்தில் நான் அடிமை பண்ணுவேன்னு அவன் மேலே அந்த சார்ந்து கொண்டு, அந்த ரதத்தின் மேலே, குதிரை மேலே, அந்த வல்லமையின் மேலே சார்ந்து கொண்டு திரும்பி இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்து அடிமைப்படுத்த புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்தது போலவே செங்கடலின் வழியாக கடக்கும் போது எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தும், இஸ்ரவேலின் தேவன் செய்த கிரியைகளை பார்த்தும், எகிப்தியன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 14:25 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எகிப்தியருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக எகிப்தியரின் குதிரைகளையும் ரதங்களையும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அவருடைய ரதங்களை உருளைகள் கலரவும் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். செங்கடலிலே பார்வோன் சேனையும் விழுந்தது. நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? யாரை சார்ந்து இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. குதிரை ஒரு ஆவி அல்லவே, மாம்சம் தானே. ஆமே, நம்ம யார் மேல சார்ந்து இருக்கிறோம், யாரை டிபெண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேரேசை சபியுங்கள், சபிக்கவே சபியுங்கள், அவன் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தான், கர்த்தர் பக்கம் சாராமல்
அப்படின்னா மேரஸ் யாரு? யோசுவா ஜாதியை ஒரு ஜெயித்தான் பாருங்க. 31 ராஜாக்கள், 7 ஜாதி, 31 ராஜாக்கள். நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. 31 மாம்ச சுபாவம் அதில் எழுதியிருக்கிறது. நம்ம சில நேரம் மாம்சத்தில் சார்ந்துடுறோம், மாம்ச பலத்தில் சார்ந்துடுறோம். கோலியாத்து சொல்றான், நீ பட்டயத்தோடும் நீ என்ன தடியோட வருகிறதற்கு நான் என்ன நாயா? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய். அவன் கையில் பரிசை பிடிக்கிறவன் முன்னாடி நடந்து போகிறான், கையில் பெரிய பட்டயம் கேடயத்தை வச்சிருக்கிறான், எல்லாவற்றையும் சார்ந்து யுத்தம் பண்ண அவனுடைய மாம்ச பலத்தை நம்பினான். ஆனால் தாவீது சொல்ல, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன். நீ யாரை சார்ந்திருக்கிற? நான் யாரை சார்ந்திருக்கிறேன்? நீ குதிரை பலன், ரத பலன், மாம்ச பலன் அதில் சார்ந்திருக்கிற. ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, யோவாப் அவன் அப்சலோம் பக்கம் சாராதவனா இருந்தாலும் அதோனியா பக்கம் சார்ந்து போனான். அப்சலோம் பக்கம் சாயல, ஆனா அதோனியா பக்கம் சார்ந்து போயிட்டான். அவன் பாருங்க, யோவாப் எப்படிப்பட்ட ஆளுங்க? தாவீதுக்கு அடுத்த லெவல்ல இருந்தவன். அவன் செஞ்ச காரியம்லாம் அன்பிலீவபிள். ஆனால் அப்சலோம் பக்கமே போகல. ஆனால் அதோனியா 50 பேர் காலாட்களை உருவாக்கி தனக்கு முன்பாக ஓடுகிறவனை நிறுத்தி இஸ்ரவேல்ல ராஜா நான் சொல்லி எக்காலத்தை ஊதி பேசினவன் பெரிய அப்சலோம். தாவீதையே தேசத்தை எருசலேம் விட்டு வெளியே துரத்தினவன். அவன் பக்கம் கூட சார்ந்து போகல, ஆனால் அதோனியா பக்கம் சாஞ்சான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெரிய காரியத்தில் கூட நம்ம சில நேரம் விழுந்துட மாட்டோம், சின்ன காரியத்தில் சில நேரம் விழுந்துருவோம். ஒரு செத்த ஈ தைலத்தை நாரி போக பண்ணும், ஒரு சின்ன மதியினம் அப்படியே மனுஷனை செய்யும். ஒரு சின்ன ஒரு தீ காட்டை கொளுத்து விடுகிறது. ஒரு சின்ன நாவு முழு சரீரத்தையும் கரை பிடித்து விடுகிறது. ஒரு சின்ன நாவு தான், ஒரு சின்ன சுக்கான் முழு கப்பலை தரப்பி விடுகிறது. ஒரு சின்ன வார்த்தை, சின்னதுதான். மதியினமா பேசின ஒரு வார்த்தை, விளையாட்டுக்கு பேசின ஒரு வார்த்தை, எரிகிற கொள்ளிகளின் சாவுக்கு ஏதுவானவர்களை செய்கிறவன் நான் விளையாட்டுக்கள்ளவோ செய்கிறேன் என்று சொல்லுகிறான். சின்னதா பேசிட்டேன் பிரதர். எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு சின்னதா பேசின ஒரு வார்த்தை, ஒரு மதியினம், ஒரு பொய். யாரை சார்ந்து இருக்கிறீங்க? பெருசாலாம் இல்ல, சின்ன ஒரு காரியம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கும்? யாரை சார்ந்து? மனுஷ பலத்தையா, பண பலத்தையா, ஆள் பலத்தையா, அதிகார பலத்தையா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தரையே சார்ந்து நிற்போம். நிமிர்ந்து கர்த்தர் நம்மளை நடக்க பண்ணுவா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், ராங் டிவோஷன், தவறான ஆராதனை. அவர்கள் விக்கிரகங்களையும் அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியைகளும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீராக. ஆண்டவரே, தவறான ஆராதனையில் போய் யாக்கோபு வம்சம் சிக்கியிருக்க, விக்கிரகத்துக்குள்ளே போயிருக்காங்களா ஆண்டவரே? இவைதான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்கிறாங்களே ஆண்டவரே. ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீ யாதொரு விக்கிரகங்களையும் செய்யவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அவளை உண்டு பண்ணவும் வேண்டாம். இல்லை, எல்லாருடைய கிரியைகளாக இருக்கிறது. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதன் எல்லைகளையும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதன் உள்ளவைகளும் உண்டாக்கின நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீங்க ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நம்ம எதை ஆராதிக்கிறோம்? நம்ம ஆராதனை எப்படி இருக்கு? கடமைக்கு ஆராதனையா,
எதை ஆராதிக்கிறோம்? எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இம்பார்ட்டன்ஸா? அந்த திங்க் அபவுட், நீங்கள் எதை ஆராதிக்கிறீர்கள்? நீ என்னிலும் புருஷனையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது தகப்பனையாவது தாயாவது நேசித்தா எனக்கு நீ பாத்திரனே அல்ல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை பொருளாசை என்று. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு இருக்கு. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. என்ன ஆசை இருக்கு? எந்த ஆராதனைக்கிறோம்? எது மேல ஆராதனை இருக்கு? சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு சம்பாதிக்கிறீங்களா? விக்கிரக ஆராதனை. சண்டே ஆராதனையை தவிர நீங்க வேற எந்த நேரத்துக்கும் கொடுத்து பாருங்க, விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா சொல்லுங்க. என் சகோதரன் மரித்தார் போன வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி, சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி ஆராதனை. என் சபையில் கம்யூனியன், ஞானஸ்தானம், அன்பின் விருந்து. ஆனால் நைட்டோட நைட்டாக போனேன், செத்து கிடத்தான். தாங்கவே முடியல, அவன் இறந்தது. கஷ்டமாக தான் இருந்தது, வேதனையாக தான் இருந்தது. நைட்டு முழிச்சே அவன் பார்த்துட்டே தான் இருந்தேன். காலையில் என் சபையின் ஆராதனை நேரம் வந்தது. ஐயோ, நான் ஆராதிப்பேனே, நான் பிரசங்கம் பண்ணுற டைமு, நான் கம்யூனியன் குடிக்கிற நேரமே. ஒரு 500-600 மீட்டர் பக்கத்தில் அவன் இடத்துல இருந்து என்னோட அன்பருடைய திருச்சபை. என் மனைவியை நான் அப்படி பார்த்தேன், அழுதுட்டேன். என் பிள்ளைகளை பார்த்தேன், என் மாப்பிள்ளை, என் தங்கச்செல்லாம் பார்த்தேன். என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ஆராதனை பண்ண கூப்பிடுறான்ட்டு. எல்லாரும் எழுப்புனாங்க, காருக்கு வந்தாங்க, கார் எடுத்தோம். 2 மணி நேரம் போய் சபையில் உட்காந்து ஆராதித்து காணிக்க கொடுத்து வசனத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து எழும்பி திருப்பி வந்தவன் முன்னாடி பார்த்துட்டு அழுதுட்டு 6 மணிக்கு அடக்க ஆராதனை பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வேகமாக சென்னைக்கு போய் சென்னையில் 3 மணிக்கு ஏர்லி மார்னிங் அந்தமானுக்கு ஃப்ளைட் ஏறி திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் மீட்டிங். பிரசங்கம் பண்ணுவேன், ரூமில் வந்து அழுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், அழுவேன். அவன் பிரிஞ்சது எனக்கு அழுகதான். ஆனால் அவன் பரலோகம் போயிட்டான்னு தெரியும். ஆனாலும் எனக்கு அவன் செத்து கிடந்தாலும் என் ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு முக்கியம். ஒருத்தன் மரித்தவன் மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், எனக்கு ஊழியம் செய்வது முக்கியம். யாக்கோபின் வம்சம் உலகத்தோட ஒத்து ஓடுறமா? யாக்கோபின் வம்சம் எங்க இருக்கும்? இருளியா வெளிச்சத்திலையா? எல்லாரும் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கோங்களேன். டேக் இட். ஐசியா சாப்டர் 2 verse 10 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் வாசிக்கிறீங்களா? கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். ஒரு பெரிய பயங்கரமான நாள் வருது. இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கர்த்தர் நம்மளை நடப்போம் வாருங்கள்னு சொல்ற அழைக்கிற ஆண்டவே. ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு, எச்சரிப்பு, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகுது. அதுக்கு கர்த்தருடைய ஜனம், யாக்கோவின் சந்ததி தப்பு வைக்கணும்னா கண்மலையில ஒதுங்கி மண்ணில ஒளித்து கொள்ளுங்கள். இயேசுதான் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு. இயேசுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சங்கீதம் 24ஆம் சங்கீதம் அழகா இருக்கு. யார் யாக்கோவின் சந்ததியின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இதுவே அவரை தேடி நாடி இருக்கிற யாக்கோவின் சந்ததி. எது யாக்கோவின் சந்ததி? அழகா அதுக்கு முந்தின 5 வசனம் இருக்கு. கைகளில் சுத்தம் உள்ளவனும் பொய்யா யானையிடாதவனும் இல்ல, தன் இருதயத்தை
கபடாய் ஆணையிடாமலும் ஒப்புக்கூடாதவனும். யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைநிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் பொய்யாய் ஆணையிடாதவனுமாமே. இதுவே அவரை தேடி நாடி நிற்கிற யாக்கோவின் சந்ததி, யாக்கோவின் வம்சம். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? யாக்கோவின் வம்சத்துக்கு பரலோகம். கண்மலையில் மறைத்து மண்ணிலே ஒளித்துக் கொள்ளுங்கள். எழுப்பி நிற்கிறீங்களா? லூயிஸ் என்கிற ஒரு ஐலாண்டில் டன்கன் கேம்பல் என்கிற ஒரு தேவ மனிதர், அவர் சபையினுடைய மூப்பர், டீக்கன். அவர் ஒரு முழு நேர ஊழியக்காரர் அல்ல. அந்த டீக்கன் என்கிற தேவ மனிதர் வழக்கம் போல சபையில் வசனம் வாசிப்பார், பாட்டு பாடுவார், ஆர்கனில் உட்காந்து பாட்டு பாடிட்டு ஒரு 10 நிமிஷம் வசனம் பேசுவார். வழக்கம் போல் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் செய்வார். 8லேருந்து 9 பேர் சபையில் உட்காந்துருப்பாங்க, வயசானவங்க. ஆனால் அன்னைக்கு டன்கன் கேம்பல் வந்தார். ஆர்கனில் உட்காந்து பாடுறவர் பாடலை, வசனத்துக்கு நேராக போய் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். சங்கீதம் 24. யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய சமூகத்தில் நிலைப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசனம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து அழுத போது டன்கன் கேம்பல் அதை உணர்வடைந்து 2 கைகளை உயர்த்தி நான் பாவின்னு ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த லூயிஸ்ல ஐலாண்டில் தீவில் இருந்த 9 பேர் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தெருவில் நடந்து போனவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் தொட்டார். கார் டிராஃபிக் ஆச்சு. நடந்து போனவங்களாம் சர்ச்சுக்குள்ளே நிரம்பினார்கள். 2 பாட்டியம்மா பார்த்த தரிசனம் அந்த இடத்துல நிறைவேறியது. இந்த 24ஆம் சங்கீதம் ஒரு லூயிஸ் தேசத்தின் எழுப்புதலுக்கே அஸ்திபாரமாக இருந்த சங்கீதம். நீங்களும் நான் இன்னைக்கு யாக்கோவின் சந்ததிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? பரலோகம். பரலோகம். நீங்கள் என் சொந்தம், என் பொக்கிஷம், என் ஆசாரிய கூட்டம், ஆசாரிய ராஜ்யம், பருத்த ஜாதி. சிறையாக்கணும்னு சிறையாக்குவார், ஒடுக்கணவரை ஆளுவார். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன். முடிவு பரியந்த உங்களை சேர்க்கிற ஒரு இடம் உண்டு யாக்கோவின் சந்ததிக்கு. ஆனா இருள் இருக்கிறவர்களுக்கு அல்ல, வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள். Come out. தவறான உபதேசமா, தவறான ஆசையா, தவறான கிரியையா, தவறான ஆராதனையா, தவறான சார்ந்து கொள்ளுதல் இருக்கிறோமா? யாக்கோபே என்னும் சிறு பூச்சை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, வெளியே வாங்க, மண்ணில ஒளித்து கொள்ளுங்கள். நீங்க ஒளிச்சு கொண்டா பயங்கரம் வருகிறது. தேசம் தீவிரப்படுகிற காலம் நெருங்கி விட்டது. பிசாசு தீவிரமாக இறங்கி நிற்கிறான். நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் கண்மலையின் வெடிப்பு தான். அங்கே எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்றவங்க இருந்தா க்ளோஸ் யுவர் ஐஸ். வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இருள் இருக்கனா, தவறான ஆசையில் மாட்டிகிட்டு இருக்கிறேனா, தவறான கிரியைகளில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன், தவறான ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறேனா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறேன், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என் லைஃப்ல? வேலையா, வியாபாரமா, படிப்பா, சபையா? நான் சபையை முக்கியப்படுத்தினா ஆராதனைக்கு கரெக்டாக காலையில் வருவேனே, லேட்டாக வரமாட்டேனே. எது உங்களுக்கு முக்கியம்? வேலைக்கு சீக்கிரம் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காரியத்தில் ஒருத்தரை சந்திக்க சீக்கிரமாக நேரமாக அந்த அதுக்கேற்ற ஒழுங்கோட ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போகிறோம். லண்டனில் ராணியை சந்திக்கிறதற்கு நடிகை ஹாலிவுட் ஆக்டர்ஸ் போனாங்களாம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறை ட்ரெஸ் போட்டு அழைக்கிற குரூப்பு. ஆனால் லண்டனில் அந்த இங்கிலாந்து ராணியை சந்திக்கிறதற்கு ஆடைகள் ஒழுங்கு, பர்ஃபெக்ட் ட்ரெஸ், தகுதியான வஸ்திரத்தை அணிந்துதான் அவர்கள் முன்பாக நின்றார்கள். ஏன்? உலக பிரகாரமான ஒரு ராணி முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதியான வஸ்திரம் என்றா, ராஜாதி ராஜா முன்பாக நிற்க வேண்டிய நாம் எப்படிப்பட்ட வஸ்திரம், எப்படிப்பட்ட ஜீவியம், எப்படிப்பட்ட வாழ்க்கை.
எங்களை தருகிறோம் சுவாமி. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லா வேறே தெய்வம் உண்மையா இங்கில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைக்கவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரே என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னித்தீ. ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் என் பாவமல்லோ. உண்மையா ஆவியானவர் என்கிட்ட பேசினார் பிரதர், என்கிட்ட இடைப்பட்டார். இதுல இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இங்க வாழ்றதில்ல, நீங்க வெளிச்சத்துல நடக்க அழைக்கப்பட்ட ஒரு ஜாதி சந்ததி. இன்னைக்கு நம்ம வழியை சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு பூர்வ வழியில என்னன்னு கற்றுக்கொள்ளுவோம், நின்று கேட்போம். அந்த வழியில நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்றவங்க இருந்தா நீங்க ஒரு பேரோ ரெண்டு பேரானாலும் சந்தோஷம். கர்த்தர்கிட்ட பேசினார்னா கைகளை உயர்த்தி வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவர் இந்த வார்த்தையில இடைப்பட்டா இதுல நான் சரி பண்ண என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உங்க கைகளை உயர்த்தி அவர் பார்க்கட்டும். இதோ உங்களை குற்றவாளியா காட்டுறதுக்கு இல்லை, பிசாசு வெட்கப்படுவான். திரும்ப நீங்க அதுல விழுந்து விடாதபடி கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களை தாங்குவா. அதுக்காகத்தான் கையை உயர்த்த சொல்றோம். இது ஜெயத்துக்கு அடையாளம். கைகளை நீங்க உயர்த்த உயர்த்த யாக்கோபின் வம்சம் சந்ததி, ஓ நீ என் சொந்த சம்பத்து, நீ பரிசுத்த ஜாதி, நீ ராஜரி ஆசாரிய கூட்டம், ஏ ஆசாரிய ராஜ்யம். சிறையாக்கனவனை சிறையாக்குவார், உன்னை ஒடுக்கனவனை நீ ஆளுவார். ஏய் நீ அவனை வேலைக்காரியாவும் மாற்றுவார். உங்களை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்கு பரிசுத்த பர்வதத்துக்கு ஏறக்கூடிய ஸ்லாக்கியம் யாக்கோவின் சந்ததி. அவரை தேடி நாடி கூடுகிற ஒரே ஒரு சந்ததி யாக்கோபு. யாக்கோபே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நான் உன்னை உள்ளன் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். என் மதில் உனக்கு முன்பாக எப்போதும் இருக்கிறது. யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாதே. நான் உன்னை போரடிக்கிறதற்கும் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய்
குன்றுகளாய் மாற்றுவேன். மலைகளை குன்றுகளை மிதித்து நீ பதருக்கு ஒப்பாக்கி போடுவார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்பேன். பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துகிறதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதிங்க. நாளை 2 நாள் பாஸ்டர் பென்ஸை வல்லமை அடுத்து பயன்படுத்துங்கப்பா. வார்த்தை தீர்க்க தரிசனமா வரட்டும். பிரயாணத்தில் தேவக்கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய மகிமை நாளைக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, அன்பு பாஸ்டர் பெனிட் பர்னபாஸ், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய தாசனை நாளைக்கு ஆராதனையில மகிமையாய் நிறுத்தும். ஆராதிக்கும் போது சவுளின் ஆவி வெளியேறட்டும். உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். இந்த திருச்சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த 57வது வருஷம் பண்டிகை எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஊழியர்களை பலப்படுத்தி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.